பண்ணால் நீங்கள் அந்நிய செலவு மிச்சமாகும். அதான் ஜி சொல்கிறார். அதை செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு பக்கம் கார் விற்பாங்களாம் ஆஃபரில், பைக் விற்பாங்களாம். அப்புறம் கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாது சொல்லிவிட்டு அவர் வண்டி ஏறி அவர் போயிடுவார். என்ன பாதிப்பு ஏற்பட்டுனா எல்லாரும் தானே வண்டி ஓட்டுறான். யூபிக்காரனு தான் வண்டி ஓட்டுறான், அவனுக்கு தான் பாதிப்பு. ஆமாம், அப்புறம் பெட்ரோல் டீசல் ஏறிச்சுன்னா எல்லாம் தான் ஏறும். கத்திரிக்காய் வெண்டைக்காயிலேருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பூரா ஏறத்தான் செய்யும். விலைவாசி உயர்ந்தால் இப்படிலாம் ஆகும். கொரோனா அளவுக்குலாம் ஆகுன்ற அளவுக்கு இல்லை. பிரதமரை நீங்கள் நம்பலாமா நம்பக்கூடாதான்றது அது அடுத்த எலெக்ஷனில் தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே மாறும், எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமாவதி அவர்கள் நினைக்கிறார்கள். சார் வணக்கம் சார். தொடர்ச்சியா இந்த 10 நாட்களாக 3வது முறையாக இன்றைக்கும் பெட்ரோல் டீசல் விலை இருக்கு. கிட்டத்தட்ட பெட்ரோல் 87 பைசா, டீசல் 91 பைசான்னு இருக்கு. இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்துக்கு அடிப்படை காரணம் இதுதான் நிற்குமா, இதுக்கும் மேல ஸ்லாப் போகுமா? நிற்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் டிசென்ட்ரியா மாத்திரை போட்டால் நிற்குமா நிற்காது டாக்டர்கிட்ட கேட்குற மாதிரி சொல்லி இது நிற்காது. 4 வருஷமா ஒரே இடத்துல நின்னது இப்போ ஏறி இருக்கு. 4 வருஷமா ஏற்கனவே ஏற்றி நிறுத்தினது. புரியுதா? 4 வருஷமா ஏற்கனவே உச்சத்துக்கு கொண்டு போய் ₹100 நிப்பாட்டிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. 60 ரூபா விற்கிற இடத்துல 100 ரூபாய்க்கு விற்று வியாபாரம் பண்ணுறாங்க. ஆடி தள்ளுபடிலாம் போடுவாங்க. அது எப்படி போடுறாங்க? 50 ரூபாய்க்கு ஒரு சுடிதாரை வாங்கி 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கி 450 ரூபாந்து 500 ரூபாய்க்கு வருஷம் பூரா விற்றுருவான். அது மாடல் பழசாகும் போது கடைசியில் ஆடி தள்ளுபடின்னு சொல்லி 200 ரூபாய்க்கு விற்பான், 50% தள்ளுபடியில். அப்போ இந்த 100 ரூபா சுடிதாரை ஏற்கனவே 450 ரூபாய்க்கு விற்று 350 ரூபா லாபம் பார்த்துட்டான். வருஷம் பூரா ஆண்டு முழு கொள்ளை லாபம் பார்த்துட்டான். அது மீதி கொஞ்சம் மிஞ்சி போனது, அதையும் 50% ஆஃப்னு போட்டு இதே ஹியூமன் கேட்டல்ஸை அதே 100 ரூபா சுடிதாரை 200 ரூபாய்க்கு விற்றுருவான், டபுள் லாபத்துக்கு. அப்போ இனி அவன் இது பண்ணான்னா குறைச்சான்னு எல்லாம் ஒன்று தானே. ஆனால் நஷ்டத்துக்காக வர முடியாது. அது மாதிரி ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் அதிகபட்ச விலை வச்சு வித்துட்டாங்க. இவ்வளோ நாள் 5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட இல்லையா வித்துட்டது. இதே போது இன்னொரு 5 வருஷத்துக்கு பெட்ரோல் டீசல் விலையை கூட்ட வேணாம், நீ சம்பாதிச்ச காசு. சரி, இப்போ திருப்பியும் இப்போ நீங்களாம் சொல்கிறீங்கல்ல இவ்வளோ நாள் ஏற்றவே இல்லைன்னு, அதனால ஏற்றுறாங்க. இப்படி நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்றக்காக. இந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த விதமான எண்ணமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்ச கையோடு இப்போ ஏற்றிருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் குழந்தைக்கு கூட தெரியுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. இல்லை நான் என்ன கேட்குறேன், நெருக்கடியான்னு கேட்குறேன். அவ்வளோ நெருக்கடியில் இருக்குது அரசு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமான்னு. நமக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணார் அவர். நீங்கள் தவிர்த்துருங்க, வாகனத்தில் போக வேண்டாம், காரில் போக வேண்டாம், பைக்கில் போக வேண்டாம், கவனமாக இருங்க அப்படின்னு. அதுக்கான பலன் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம சொன்னதை கேட்கலன்னு இல்லை. பசு பாதுகாப்பு நிறையா பசு எருமைகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் வாகனங்களை திருப்பி இது பண்ணலாம். இதை அந்த மாதிரி வாகனங்களில் ஒரு 2 எருமையை போட்டு இழுக்கிற மாதிரியான வண்டி, இந்த சேராட்டெல்லாம் நிறுத்தலாம். சவுண்டு ஓவராக கேட்குது, புகை அதிகமாக, பெட்ரோலு, பிள்ளைங்க ஏறி இறங்குறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதிலே ஒரு 4 அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு மன்னர்கள்லாம் 5 குதிரை போட்டது, 7 குதிரை போட்ட பார்த்த சாரதியே 7 குதிரை போவார்ல, அந்த மாதிரி நீங்கள் 4 எருமை 6 எருமை அப்படின்ற மாதிரி போட்டு பெரிய வண்டியாக ரெடி பண்ணி, புரியுதா, அவங்க செல்வாக்கு பொறுத்து பண்ணால் நீங்கள் அந்நிய செலவு மிச்சமாகும். அதான் ஜி சொல்கிறாரு. அதை செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. மாட்டு வண்டி, குதிரையை கொண்டு வரலாம், திருப்பி ஏற்றி இறக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி ரதங்கள் மாதிரி வச்சு அப்படி ஈஸியாக பெண்கள் ஏறி இறங்குற மாதிரி, ஆண்கள் ஏறி இறங்குமா அவங்களுக்கு தனி இவங்களுக்கு தனியாக போடலாம். ஏன்னா வேகம் குறையும், கொஞ்சம் டைம். அதனால என்ன இருக்குது, அந்நிய செலவாணி மிச்சமாகுதுல்ல. அப்படி பண்ணலாம். ஒரு நாள் தாமதமாக போனாலும் பரவாயில்ல, பண்ணலாம். கஜானா காலியாகாமல் இருக்குது. ஏழை விவசாயிகளுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதை விட்டுட்டு பெட்ரோல் டீசல் விலையை திருப்பி ஏற்றுறதுன்றது பிரச்சனையாக தான். நிறுத்திடலாம் எல்லாத்தையும். ஒரு பக்கம் கார் விற்பாங்களாம் ஆஃபரில், பைக் விற்பாங்களாம். அப்புறம் கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதுன்னு சொல்லிவிட்டு அவர் வண்டி ஏறி அவர் போயிடுவார். அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் எல்லாம் மாறும், இன்னும் குறுகிய காலத்தில் மாறப்போகுது. இப்போ நம்ம வளர்ந்த மாநிலங்களான தென் மாநிலங்கள் பொறுப்பாக என்ன அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? அதிகம் என்ன பாதிப்பு ஏற்பட்டுனா எல்லாரும் தானே வண்டி ஓட்டுறான். யூபிக்காரனும் தான் வண்டி ஓட்டுறான், அவனுக்கு தான் பாதிக்கும். இல்லை அங்கே விட நம்ம சொல்லும் இல்லை, வட மாநிலத்தில் இருக்க வளர்ச்சி விட தென் மாநிலங்களில் இன்னும் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? அதுதான் வீட்டிலே இருங்கன்றார்ல ஜி. வீட்டில் இருங்க, வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், வெளியே போகாதீங்கன்றார்ல. அதை அவர் சொல்கிறத கேளுங்க. ஏற்கனவே தட்ட சொன்னார்.
கொரோனா போச்சா இல்லையா? போயிடுச்சு இல்லை கொரோனா 2-3 வருஷத்துல. போச்சு. அப்புறம் என்ன, அது உடனே எப்படி போகும்? அதை போக்குனது அவர் தானே. இப்போ தடுப்பூசி வர்றதுக்கு முன்னாடியே தட்ட சொன்ன ஒரே ஆள் சர்வதேச அளவில் அவர் தான். இன்னைக்கு யாரும் கொரோனா, இப்போ உங்களுக்கு கொரோனா இருக்கா? எனக்கு எனக்கு இல்லை. இல்ல. அப்புறம் என்ன, போயிடுச்சுல்ல. தான் அவருடைய டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இப்போ இது மற்ற பொருட்களுடைய விலை உயர்வு ஏற்றம் அதெல்லாம் எப்படின்னு இருக்குது? இதில் எப்படி ஜாயிண்ட் ஆகுது, சங்கிலியா இருக்கு? ஆமாம், அப்புறம் பெட்ரோல் டீசல் ஏறிச்சுன்னா எல்லாம் தான் ஏறும். கத்திரிக்காய் வெண்டைக்காயிலேருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பூரா ஏறத்தான் செய்யும். ஏறும்போது எல்லா விலை, அப்போ கத்திரிக்காய் விற்கிறவங்க வந்து கூட வாங்கினான்னா தக்காளி விற்கிறவனும் கூட காசு கேட்பான். அப்போ அவனுக்கு கூட காசு கேட்டால் இவன் வந்து இப்போ இந்த ஸ்டேஷ்னரி கடை வச்சுக்க இவனுக்கு கூட விற்பான். எல்லாரும் அப்படி எல்லா பொருளும் விலை ஏறத்தானே செய்யும். ஒன்று ஏறிச்சுனாலும் எல்லாம் ஏறத்தான் செய்யும். பெட்ரோல் டீசல் உயர்ந்தாலே எல்லாமே ஏறதான் செய்யும். டிரான்ஸ்போர்ட் உயர்ந்தாலே எல்லாமே ஏறதான் செய்யும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பாதிப்பு வரத்தான் செய்யும். கொரோனாவை தாண்டின ஒரு பாதிப்புன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய எச்சரிக்கை மணி, ஒரு அலர்ட் கொடுத்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த கொரோனாக்கு தயாராகணும்ன்ற அளவுலலாம் எழுதுறாங்களே சமூக வலைத்தளங்கள்ல, ரெடி ஆகணும். சமூக வலைதளங்களில் நீங்கள் எதுக்கு போய் பார்க்குறீங்க? எல்லாம் தான் எழுதுவான். நிர்வாண படம் கூட தான் காட்டுறான் சமூக வலைத்தளத்தை. அதை என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு உட்காந்து பார்க்கணும். அதெல்லாம் ஏன் போய் நீங்கள் பார்க்க? பயத்துல எழுதுறாங்க. அடுத்து என்ன யார் அதெல்லாம் போய் பார்க்க சொல்கிறேன்? அடுத்து என்ன ஆக போகுது, வேலை என்னவோ அதை நம்ம பார்க்க வேண்டியது. அது சமூக வலைதளத்துக்குள்ளே போனீங்கனாலே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்துக்கு தான். இப்போ ரேஸ்ல எல்லாம் குதிரை ஓடும். புரியுதா? கேரளாவில் ஒரு பழமொழி இருக்குது மலையாளத்தில். ஆனால் அந்த பழமொழியை நம்ம ஓப்பனாக வெளியில் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்ற நம்பிக்கையில் அதை சொல்கிறேன். குதிரை ஓடுதான், ரேஸில் குதிரை ஓடுது. எல்லாம் எதை பார்ப்பாங்க? குதிரையை தான் பார்ப்பாங்க. எந்த குதிரை ஜெயிக்க போகுது, கமான் கத்துவாங்க. புரியுதா? கத்தி இந்த குதிரை ஓடுது பாருங்க, எவ்வளோ வேகமாக ஓடுது, என்ன நம்பர் ஜெயிக்க போகுது, ஓடுது, இது ஜெயிக்கணும், இது கமான் கத்திட்டு இருப்பாங்க. சில பேர் எதை பார்ப்பானா வேற எதையோ ஒன்று பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி ஆடுது, அந்து விழுந்துரும் போல. புரிஞ்சிச்சுண்ணே, ஓகேண்ணே. ஐயோ சாக போகுது, ஐயோ இதோட இந்த சரி நெகட்டிவாக இருக்கும், அதை பார்ப்பான். சரி. ஆனால் ஒன்றும் ஆகாது. இயற்கையில் குதிரை அப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அப்படி தான் இருக்கு. குதிரை ஓடுனா குதிரையை பார்ப்பீங்களா? நீங்கள் வந்து எதையோ பார்த்துட்டு செத்துரும் குதிரைன்னீங்கன்னா இல்லைண்ணே, அச்சத்தில் எழுதுறாங்கன்ற அடுத்து நம்ம எப்படி ரெடியா? அதை ஏன் போய் கொரோனாக்கு ரெடியான மாதிரி தயாராகும். அதை எதுக்கு நீங்கள் போய் பார்க்குறீங்க? நீங்கள் குதிரையை பாருங்கள், நல்ல விஷயத்தை பாருங்கள். அது எதுக்கு சோசியல் மீடியாவில் கண்டது கழிவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து கேள்வி கேட்குறீங்க? விலைவாசி உயர்ந்தால் இப்படிலாம் ஆகும். கொரோனா அளவுக்குலாம் ஆகுன்ற அளவுக்கு இல்லை. ஒன்றும் குதிரை தோக்கும், 4வது இடத்துக்கு வரும், 5வது இடத்துக்கு வரும். அதை பாருங்கள், வேற எதை பார்க்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துடுவீங்க. இல்லையா? நீங்கள் நினைக்கிறது நடக்கவும் நடக்காது. அதனால் சோசியல் மீடியா பக்கமே நீங்கள் போகாதீங்க. வந்தோமா, வேலையை பார்த்தோமா, பேட்டி எடுத்தோமா, நல்ல மீடியாவை பார்த்து தேர்ந்தெடுத்து அதில் என்ன போடுறான், இந்த நாட்டு நடப்பு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மனநிலையில் நீங்கள் இருக்க முடியும், வேலை பார்க்க முடியும். வேறு எதையாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குழம்பி போய் எதையாவது எவனுக்காக ஓட்டை போட்டு உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கவே நாசமாக்கி கடைசியில் கரண்ட் இல்லாமல் உட்காந்துருக்க முடியும். தொழில்துறையில் பெரிய சிக்கல் வரும். இண்டஸ்ட்ரியலில் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதில் அதுவும் எல்லாமே அடி வாங்குறதுதான் சொல்கிறேன்ல. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததுன்னா எல்லா செக்டாரும் காலியாகும். இப்போ அடுத்து மின் தடை வேற வரப்போகுது, வந்துடுச்சு ஆல்ரெடி. கும்பிட்டு தாண்டி வந்துடுச்சு. அது இன்னும் ஆந்திராவில் இருந்தது இங்கே வந்துடுச்சு. விஜயன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது இப்போ அடுத்து அது வரும்போது நிறைய மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வந்தது அப்படின்னா பொருளாதாரத்தில் என்ன நடக்க போகுது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை, உள்ளபடி நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா எப்படின்னு இருக்கணும்? நம்ம இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு பிரதமர் எவ்வளோ ஆலோசனை சொன்னார்? நீங்கள் ஒரு 2-3 ஆலோசனை சொல்லுங்கள். இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா நீங்கள் நல்லா வாழணும். இப்படி இல்லைன்னா நாட்டை விட்டு எங்கேயா போயிட வேண்டியது, இலங்கைக்கோ இல்லை வேறு எங்கேயா போய். இலங்கையிலையும் பொருளாதார வீக்காக தான் இருக்குது. வேறு பிலிப்பைன்ஸு, மணிலா இல்லை போய் பிலிப்பைன்ஸில் போகலாம், இல்லை தாய்லாந்து இல்லை வேறு எங்கேயாவது போய் மலேசியா லேசியாவில் எதாவது ரெடி பண்ணி அங்கே வேலை கிடச்சா போயிடும். அதுதான் ஒரே வழி. இந்த உணவு பஞ்சம், உர தட்டுப்பாடு இதெல்லாம் இதை பற்றி ஏதாவது வாய்ப்பு? உணவு தட்டுப்பாடுனா நீங்களே வீட்டில் இப்போ மொட்டை மாடி காய்கறிகளை விதைக்கலாம், இது பண்ணலாம். அரிசி உரம் போடணும் இல்லையா? உரம் வாங்கிட்டு வந்து போடணும். எதுக்கு? அதுக்கெல்லாம் மொட்டை மாடியில் உரம் போடுறான். விதையை போட்டு தண்ணி ஊற்றினாலே முடிச்சிடும், எல்லாரும் முடிச்சிடும். இல்லை அந்த மாதிரி விவசாயம் நம்மளே பண்ணி சாப்பிட்டு வேண்டியதான். டாக்ஸ் எது கேட்டீங்கன்ற மாதிரி தான். இல்லை வேற எங்கேயா வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போனீங்கன்னா நீங்கள் வெளி மாநிலங்களுக்கு கூட போகலாம். இப்போ பீகார்காரங்களாம் வெளிநாட்டுக்காக போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வரும். அதே மாதிரி இங்கே சேஞ்சுக்கு நீங்கள் எங்கேயாவது போய் பொழைச்சிக்க வேண்டியதான். அப்படி தான் நீங்கள் பார்க்கலாம். என்னதான் தீர்வுன்னு இதுக்கு வழி இருக்காங்க? எல்லாமே சுத்தமாக மாறும், கட்டுக்குள்ளே கொண்டு வரும். பிரதமரை நம்பலாம் அப்படின்னு சொல்லலாமா? பிரதமரை நீங்கள் நம்பலாமா நம்பக்கூடாதான்றது அது அடுத்த எலெக்ஷனில் தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே மாறும், எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க பல பேர். என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். நாட்டு மக்கள் இவ்வளவு பெரிய சிரமத்தை அனுபவிக்கிறாங்கன்னு நம்ம தொடங்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் விலைவாசி உயர்வெல்லாம்.
பிரதமருக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் எப்படின்னா இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இந்த சிரமத்தை இந்த கஷ்டத்தை எப்படி தாங்க போறாங்க, இந்த மன உளைச்சல் அவங்க எந்த நண்பர்களுக்கு பிரதமருக்கு நெருக்கமான அதானி மாதிரியான நண்பர்கள்லாம் எப்படி தாங்க போறாங்க? அவங்க தொழிலதிபர், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குழிக்கிற லாபத்துல இன்னும் அது முதலாளிகள் அவர் தொழில் பண்றாரு, அவங்க எப்படி அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்களுக்கு எல்லா சாதாரண வேலை பாதுகாப்பும் பார்க்குறீங்க, மாதம் சம்பளம் வாங்குறீங்க, அவர் என்ன சம்பளம் வாங்குறாரு, அவரை ஏன் உங்க போட்டிக்கு இழுக்கிறீங்க? அவர் நல்லா இருந்துட்டு போட்டுமே, அப்படிதான் நீங்க பாருங்க. நம்ம கஷ்டப்படுறோன்றக்கா நல்லா இருக்கவனையும் கஷ்டப்பட வைக்கணுன்றது தப்பு. அந்த பாலிசிக்கே போகக்கூடாது. அவர் பாட்டுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பாலிசியில் தான் நீங்கள் போகணும். நீங்கள் அந்த வழியில் தான். நன்றிங்க. வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.